வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சண்டை முடித்த செல்வ பெருந்தகை திமுக கூட்டணிக்குள் சம்பவம் நடந்து போச்சு. இந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ளாக திமுக கூட்டணி உடைந்தாலும் உடையும் போல இருந்துங்க. அந்த அளவுக்கு அடிதடி நடந்திருக்கிறது. யாருக்கும் இடையில சண்டை. அதனால திமுக கூட்டணிக்கு என்ன பின்னடைவு எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் தந்த பேட்டியை பார்த்துட்டு வந்துருங்க. காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63 நின்னோம், 41 நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. எதற்காக இந்த பதில் அளிக்கின்றார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் நேத்து கூட்டணி பேசுவதற்காக அழைத்தார்கள். மனசுக்குள்ள 1000 கவலைகள். ஆனா 1000 கவலை இருந்தாலும் திமுகவினுடைய கூட்டணி உடைந்து விடக் கூடாது என்பதுல விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் சமரசம் செய்கின்றார்கள். ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொள்ள முடியுமா? இன்னைக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாம ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணியில அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. காங்கிரசுக்கு தொண்டர்களே கிடையாது, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி தலைவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சிக்கு 28 தொகுதி. ஆனால் விசிகாவுக்கு 5 தொகுதியா. ஏற்கனவே 6 கொடுத்தாங்க போலகுது, இப்ப 5. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 6 அல்லாடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். இப்ப திருமாவளவன் அவர்களுக்கும் 5 தொகுதி. அதுல திமுக தலைமை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட்டணி நிலவரம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கீங்க. நம்ம கூட்டணியில எத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். கூட்டணியில் சேர்கின்ற கட்சிகளுக்கு நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னு தெரியும். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணுமா இல்லையா? அதனால தயவு செய்து கூட்டணி பற்றி புரிந்து கொண்ட, பாஜக அதிமுக வலிமை பற்றி தெரிந்து கொண்ட திருமாவளவன் நீங்களே அடம் பிடிக்கலாமா அப்படின்னு திமுக திருமாவளவன் அவர்களே சமாதானப்படுத்து. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, 2 பாயிண்ட் வைக்கிறார். இப்போ அனைத்து கட்சிகளும் நம்ம கூட்டணியில் இருக்கணும் ஆசைப்படுறது நியாயம். ஆனா பரஸ்பரம் தொகுதிகளை குறைச்சிக்கணுமே. எல்லா கட்சிகளும் தொகுதிகளை குறைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாமளும் குறைச்சிக்கலாம். காங்கிரசுக்கு அதிக தொகுதி கொடுப்பீங்களா? அவங்க குறைச்சிக்க மாட்டாங்களா? திமுக சென்ற முறை போட்டிட்டதை விட நீங்க குறைச்சிக்க மாட்டீங்களா? பல கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்துல நீங்க நிக்க வைப்பீங்களா? நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, காங்கிரஸ் விட்டு கொடுக்காது. ஆனா திருமாவளவன் மட்டும் விட்டு கொடுக்கணுமா? விசிக கட்சி நான் இழிச்சுவாயன் கட்சியா அப்படின்னு போய் அறிவாலயத்துல அதிரடியா பேசி விட்டாரு. திமுகவுக்கு அதிர்ச்சினால் அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. இப்போ திமுகவுடைய கோபம் காங்கிரஸ் மீது தான் திரும்புகிறது. தேவையில்லாம சண்டை போட்டு 3 தொகுதியோ 2 தொகுதியோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு எங்க உயிரை வாங்குறீங்களா அப்படின்னு திமுக காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. அதனால திமுக நெருக்கடிய செல்வ பெருந்தகை அவர்களாலே பாத்தீங்கன்னா தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் நாங்க பார்லிமெண்ட்ல 100 எம்பி வச்சிருக்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கிறது எங்க கட்சி. நாங்க 110 தொகுதியில நின்னோம், 63 தொகுதியில நின்னோம், 41 தொகுதியில் நின்னோம். இப்ப எத்தனை வந்திருக்கிறோம்? 28 தொகுதிக்கு வந்திருக்கிறோம். நாங்க என்ன இப்ப 110 தொகுதியில் நிக்கிறோமா, இல்ல 63 தொகுதியில் நிக்கிறோமா, இல்ல 41 தொகுதியில் நிக்கிறோமா? எங்களுடன் ஏன் நீங்க போட்டி போடுறீங்க? உங்களுக்கு திமுக அதிக தொகுதிகள் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்க உரிமை, நீங்க கேளுங்க. எங்களையே கம்பேர் பண்ணி கேக்குறீங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் கோபத்துல கொப்பளித்து விட்டாரு. எப்பவுமே செல்வ பெருந்தகைக்கும் விசிகாவுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா திருமாவளவன் மீது பரஸ்பர குற்றச்சாட்டு வச்சுட்டு விசிக விலகி காங்கிரஸ் போய் இணைந்தவர் தான் இந்த செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் போகாத கட்சியே இல்ல. அதிமுக வரைக்கும் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சுங்க, அதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. ஆனால் தலித் இயக்கத்துல இருந்து ஒரு தலித் தலைவர் மீதே குற்றச்சாட்டு வச்சுட்டு காங்கிரஸ் போய் இணைந்தவர் தான் நம்முடைய செல்வ பெருந்தகை. அன்னைக்கு இருந்த செல்வ பெருந்தகை என்றாலே விசிக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆகாது. பாமகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் என்று கருத்து சொல்லுகின்ற பொழுது திருமாவளவன் சார்புல வன்னியரசு அவர்கள் செல்வ பெருந்தகை மீது காட்டமான கருத்து வச்சார். ஏன் காரியே துப்பிட்டாருன்னு சொல்லலாம். அதனால வன்னியரசுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் எப்போதும் சண்டை. இப்ப காங்கிரசுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தது கண்ணை உறுத்துது. அதனால விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 தொகுதியாவது எக்ஸ்ட்ரா கொடு,
8 தொகுதியில நின்னா மட்டும்தான் எங்களுடைய சின்னத்தை நாங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு விசிக 8 தொகுதி கேக்குது. திமுக 5 தொகுதி, மிஞ்சி போச்சுன்னா பழசு 6 தொகுதி, அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்காத அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அறிவாலயத்திலிருந்து. இப்போ காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 தொகுதி வாங்கிடுச்சுல, இந்த 28 தொகுதிக்கு திமுக ஒரு பெரிய செக்கை வச்சிருக்கு. அதை திருமாவளவன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாங்க கொடுக்கிற தொகுதியை நீங்க வாங்கிக்கணும் வச்சுங்களேன் திருமாவளவன் அவர்களே, நீங்க கேட்கிற தொகுதியை நாங்க கொடுப்போம். ஆனா இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதி கொடுங்க, எண்ணிக்கை தான் முக்கியம், எந்த தொகுதி முக்கியம் என்று இல்ல அப்படின்னு சொன்னதுனால ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்காரங்க வெற்றி பெற்றார்கள் தெரியுமா, அந்த தொகுதியெல்லாம் இப்ப திமுக எடுத்துக்கொள்ள போகுது. அப்புறம் புது தொகுதியை தான் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்க போறாங்க. அதை சொல்லித்தான் நீங்க 8 தொகுதி வாங்கினீங்கன்னா நாங்க கொடுக்கின்ற தொகுதி தான் நீங்க எடுத்துக்கணும். 6 தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, செல்வாக்குள்ள தொகுதி எதுன்னு கருதுறீங்களோ அந்த 6 தொகுதி ஒதுக்கும். எதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருமாவளவன் கிட்ட கொக்கி போட்டிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் செல்வ பெருந்தகை தான் அப்படின்னு விசிக நினைக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்குது. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம் காட்டுது. நாங்களும் தேசிய கட்சி தான், காங்கிரஸும் தேசிய கட்சி தான், அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? நாங்க எளிய மக்களுடன் எப்போதும் இருக்கிறவங்க, நாங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது இல்லை என்பதை விட காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் பிரச்சனைக்காக போராடினவன். ஒரு அரசியல் என்பது மக்களுக்கானது. இந்த கம்யூனிஸ்ட்கள் தான் மக்களுடன் இருக்கிறாங்க. எங்களுடன் வந்து மக்கள் நிற்கின்ற போது எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? மக்களையே 5 வருஷம் சந்திக்காத காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களா? நாங்க கேட்கிற தொகுதி கொடுங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்குது. திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸை காரணம் காட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உறவு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. திமுகவில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்கெல்லாம் நின்று தொடர்ந்து வெற்றி பெறுகின்றார்களோ அந்த தொகுதியெல்லாம் இந்த ஒரு முறையாவது திமுக நிக்கணும், அடுத்த முறை வேணுமானா காங்கிரஸ் பாரம்பரிய தொகுதிகள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நெருக்கடி கொடுக்குறாங்க. இதை செல்வ பெருந்தகைக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை எழுப்புவாங்க, என்னங்க காங்கிரஸ் பாரம்பரியமா நிற்கின்ற தொகுதி, காங்கிரஸ் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்ற தொகுதி, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் முதற்கொண்டு குறிவைக்கின்றார்களே, அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க பதில் அப்படின்னு செய்தியாளர் கேட்பாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை சொல்றாரு, அவங்கவுங்க கட்சியில அவங்கவுங்க உழைச்சிருக்காங்கப்பா, அதனால அந்த தொகுதிகளுக்கு வேணும்னு கேட்பாங்க, தலைமை தான் முடிவெடுக்கும். எங்க கட்சியில 28 தொகுதி வாங்கியிருக்கோம், இந்த 28 தொகுதியும் அமைச்சர்கள் எங்கெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அந்த தொகுதியே வாங்கி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் கேட்கறாங்க. மூத்த அமைச்சரோ இல்ல ஜூனியர் அமைச்சரோ எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி அமைச்சருடைய தொகுதிகளை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்கறாங்க. ஏன் கேட்கறான்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் அந்த இடத்துல போட்டி போடுவதனாலும் அவர் அமைச்சரா இருப்பதனாலும் நிறைய வேலையை மக்களுக்கு செஞ்சிருப்பாங்க. அதனால அமைச்சர் ஏற்கனவே வேலை செஞ்சு வச்சிருப்பதனால நாம போய் அங்க நின்னோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அமைச்சர்கள் நின்ன தொகுதியை கேட்கறாங்க. நான் போய் திமுக கிட்ட போய் சொல்ல முடியுமா? அமைச்சர்லாம் நின்னாங்கல்ல அந்த தொகுதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்காரங்க கேட்கறாங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக கிட்ட போய் கேட்க முடியுமா? அதே மாதிரிதான் திமுகவும் காங்கிரசுடைய பரம்பரையா நாங்க நின்று பாரம்பரியமா வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதியை வந்து திமுக என்கிட்ட இருந்து கேட்காது, நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்கின்றார். மொத்தத்துல திமுக கூட்டணிக்குள்ள வெட்டு குத்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க வெளியே அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. டிவி காரணம் அதை பத்தி பிரேக்கிங் நியூஸ் போட மாட்டான். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போட்டாரான், டெல்லிக்கு பத்தியா நாங்க அன்னைக்கே சொன்னோம் இல்லையா, அது பாஜக கூட்டணி என்று, அது அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, டெல்லி கூட்டணிக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. இப்ப உறுதியாகி போச்சா? தேர்தல் முடிட்டு பாருங்க, அதிமுக பாஜகவுடன் இணைக்க போறாங்களா இல்லையா பாருங்க. எடப்பாடி பழனிசாமிகள என்னங்க ஆளுமை இருக்கிறது அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவரா போய் சேர்ந்துகிட்டு பல போராட்டங்கள் செய்து கட்சி தலைமைக்கு வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன ஆளுமை இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க. இங்க அதிமுக தானே தலைமை தாங்குது. எதற்காக எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறாரு, யார்கிட்ட பேச போறாரு? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்காக, தமிழுடைய கலாச்சாரத்துக்காக, பண்பாட்டுக்காக, மதசார்பின்மைக்காக நம்ம எல்லாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். சோ இந்த மண்ணுக்கே தொடர்பில்லாதவங்க,
அதிமுக தோளில் ஏறி வந்தாலும் சரி நாம தோக்கடிப்போம், பாருங்க 210 தொகுதி வெற்றி பெற போறோம், அடிமைகளுக்கெல்லாம் யாருங்க ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடுகின்றார் நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள். இவ்வளவு வீராவேசமா பேசக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக கூட்டணியில் வெளியே வந்து அதிமுகவா அல்லது காங்கிரஸா நேரடியாக மோதி பார்த்துக்கலாமா, யாரு அதிகமான தொகுதியில் வெற்றி பெறாங்கன்னு பார்த்துக்கலாமா, வாய் கீழே பேசலாம். 5 ஆண்டு காலத்துல அதிமுகவை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கிறார் எடப்பாடி, 5 ஆண்டு காலத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கின்றார். மொத்தத்துல அதிமுக மீது குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, பாஜக மீது எந்த குறையும் சொல்றதுக்கு காங்கிரஸ் கிட்ட எந்த ஒரு துப்பும் கிடையாது, ஒரு திராணியும் கிடையாது. அதனால இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆளுமையை குறைத்து பேசுவது, இல்ல எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்புவது, இந்த மாதிரி வேலைகள்ல தான் வந்து செல்வ பெருந்தகை ஈடுபடுகின்றார். ஆனா அவங்க கட்சி ஒற்றுமையா இருக்குதா, இல்ல அவங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்குதா, அதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. இதனால் வரைக்கும் ராகுல் காந்தி கூட்டணி உறுதியாச்சு, அந்த சத்தியமூர்த்தி பவனை எட்டியும் பார்க்கல, நான் வந்து கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லல, இல்ல கூட்டணி உறுதியாச்சு திருப்தியா திருப்தி இல்லையா அந்த கருத்தும் சொல்லல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதி வாங்கினதால பர சந்தோஷம், அதாவது பரமானந்தம் அப்படின்னு சொல்லல. சோ மொத்தத்துல கூட்டணி தொடர்பாக டெல்லி எந்தவித தகவலையும் தெரிவிக்காத இந்த தருணத்துல நம்ம செல்வ பெருந்தகையுடைய அளப்பற கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதா சாமி. மொத்தத்துல திமுக கூட்டணிக்குள்ள செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சம்பவம் செய்து விட்டார். அவரை அடிப்படையாக வச்சுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் அதோட போச்சுன்னா தேமுதிகவும் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி சமாளிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு நாங்களா பார்த்து தொகுதி கொடுப்போம், ஆனால் நாங்கள் கொடுக்கறத நீங்கள் வாங்கிட்டுனா நீங்கள் விரும்புகிற தொகுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் நம்முடைய திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நம்முடைய திமுக கிட்ட காங்கிரஸுக்கும் சேர்த்து நாங்கள் தான் வேலை பார்க்க போகிறோம், கண்ணியமாக தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது பாக்கி. அந்த வார்த்தையை சொன்னால் உடனடியாக காலில் விழுந்துருவார் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள். பாஜக ஜெயிச்சிடும், நீ இப்படிலாம் தொகுதி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கப்பா, உதயசூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுகின்ற சின்னம், வெற்றி சின்னம், அதனால தேவையில்லாமல் அதிக தொகுதி கேட்டீங்கன்னா பாஜக வெற்றி பெற்றுவிடும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகே சாமி அப்படின்னு வாங்கிட்டு போக போகிறாரு. மக்கள் நீதி மையமானது இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம், எங்களுக்கென்று தனித்த அடையாளம் வேண்டும், தொகுதி பற்றி எந்த முரண்பாடும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன சொன்னோம், ரெண்டுமே ஓரளவுக்கு ஒத்து போகுது, அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் சின்னமா அவங்க சின்னமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தலைவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டி போட போகிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு மக்கள் நீதி மையம் சொல்லிடுச்சு. பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செல்வ பெருந்தகை கிட்ட நாக்க புடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, செல்வ பெருந்தகை அவரை கிளம்பி போயிட்டே இருக்கின்றார். பத்திரிகையாளர்கள் வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க, இந்த செய்தியாளர்களை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போக பார்க்கின்றார். அப்போ ஒரு செய்தியாளர், ஏங்க 28 தொகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போவார். இதோடைய மறைபொருள் என்ன தெரியுமா, ஒருத்தனால எழுந்தே நிற்க முடியாதான், அவனுக்கு 88 பொண்டாட்டியான். அந்த மாதிரி 28 தொகுதியில் நிற்பதுக்கு கூட சரியான வலுவான மக்கள் அறிமுகம் பெற்ற பாப்புலரான கேண்டிடேட் கிடையாது காங்கிரஸ் கிட்ட. ஆனா அவங்க 28 தொகுதி வாங்கிட்டாங்க அப்படின்றது அந்த செய்தியாளருடைய எண்ணம். காங்கிரசுடைய வலிமை பற்றி செல்வ பெருந்தகைக்கே தெரியல, அதனால்தான் 28 தொகுதி என்பது குறைவானதாக நினைக்கிறாரு. ஆனா 28 தொகுதிக்கும் வேட்பாளரை தேடி 28 தொகுதியில நின்று இந்த முறை வெற்றி பெற சொல்லு, அதுக்கப்புறம் நல்ல கேண்டிடேட்டை போட்டிருக்காங்களா, கை சின்னத்துக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததா இல்லையான்னு தெரிஞ்சு போடும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளருடைய கேள்வியா இருக்கிறது. மொத்தத்தில் 5 வருஷமா கட்சியை வளர்க்கல, பூத்து கமிட்டி கூட போடல, திமுக தோளிலும் விசிக தோளிலும் ஏறி பயணப்பட போறாங்க. ஆனா அவங்க வாய் என்னவோ கடல் வரைக்கும் நீளுது. எங்களை அடிப்படையை வச்சு நீங்க தொகுதி கேட்காதீங்க, உங்க உரிமை நீங்க கேளுங்க, நாங்க எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்றாரு. கூட்டணி கட்சியினுடைய தன்மானத்தை கிளறி விட்டுருக்காரு நம்ம செல்வ பெருந்தகை. இந்த கூட்டணி எப்படி ஒற்றுமையா களத்தில் போய் வேலை பார்த்து வெற்றி பெற போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.